Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம இந்த வீடியோவில் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணணும், அதோட பிஹேவியர் என்ன, அது எப்படி நம்ம பைத்தானில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற 3 ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் வந்துட்டு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர்னால் என்னங்கிறத வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கார்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, 2 ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் வந்துட்டு ரெண்டுமே சேம் ஆப்ஜெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 ஆப்ஜெக்ட்டுமே சேம் மெமரி லொக்கேஷனை அக்சஸ் பண்ணுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க வேல்யூவோ இல்லை வேரியபிளோ பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில், லிஸ்ட்டில், டப்புளில், டைரக்டரிஸ் இது ஏதாவது ஒன்றில் வந்துட்டு எக்ஸிஸ்டிங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது. அப்படி செக் பண்ணதில் வேரியபிள் ஆர் வேல்யூ வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கில் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூனும், அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணணும். இது பூலியன் வேல்யூ மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணணும். அடுத்தது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஜாவா, C++லாம் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணும், அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணும். இன்கேஸ் டைனமிக்காக வந்துட்டு அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிள் ப்ளஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் போட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். பட் பைத்தானில் அது நாட் சப்போர்ட்டட், இது வந்து சப்போர்ட் பண்ணாதது. பட் பைத்தானில் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கொடுக்குறது ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது கொடுக்குறதுலாம் வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக நம்ம எத்தனை வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோமோ அத்தனை வேல்யூ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. இன்கேஸ் ப்ளஸ்க்கு பதிலாக ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வேரியபிள் +1 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இதுவே நீங்கள் 2 வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேரியபிள் +2 அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் பைத்தானில் எடுத்துக்கும். ப்ளஸ் மைனஸ் இந்த பைத்தானில் சப்போர்ட் பண்ணாது. இப்போ அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு சின்டாக்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு ஆப்ரண்ட் 1, ஆப்ரண்ட் 2 2 ஆப்ரண்ட் இருக்கணும். அந்த ஆப்ரண்ட் 1ல் இருக்கக்கூடியது அப்படியே டிட்டோ ஆப்ரண்ட் 2ல் இருந்துச்சு அப்படின்னா ட்ரூனும், ஆப்ரண்ட் இஸ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் அது ரெண்டும் மேட்சாக இல்லை அப்படின்னா ஃபால்ஸும் ரிட்டர்ன் பண்ணணும். இதுவும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எய்தர் பூலியன் வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணணும். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு இன் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஐடென்டிட்டி ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு ஈஸ் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இன் அப்படிங்க வந்துட்டு நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ வந்துட்டு அந்த பர்டிகுலர் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அடுத்தது டிக்ரிமெண்ட் அண்ட் இன்க்ரிமெண்ட்டில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்ன வேரியபிள் வைக்கிறீங்க ஆப்ரண்ட்டு ஈக்குவல்ஸ் டு ஆப்ரண்ட் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் வேல்யூ. இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு மினிஃபை பண்ணி ஆப்ரண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு இன்க்ரிமெண்ட் வேல்யூ அப்படி கொடுத்துக்கலாம். இது நம்ம ஒரு டைம் ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் பைத்தான் demo.py சொல்லிட்டு ஏற்கனவே யூஸ் பண்ண ஃபைல் நான் திருப்பி யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு லிஸ்ட்டில் ஒரு அரே ஃபார்மேட்டில் ஒரு 3 வேல்யூ வாங்கிக்கலாம். வேல்யூ க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்துட்டு நார்மலாக பிரிண்ட் பண்ணுற மாதிரி பிரிண்ட் பண்ணுறேன், என்ன அவுட்புட் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். நான் டைப் பண்ணுறேன், நான் நார்மலாக செக் பண்ணியிருக்கேன். நான் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணவே இல்லைங்க. ஒரு ரன் பண்ணி பார்க்கலாம் அதை. இப்போது x = y, y = z, z = x மூணுமே ட்ரூன்னு வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நான் எந்த விதமான வேல்யூ மாற்றவே இல்லை. எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் அதே தான் ஒய்க்கும் கொடுத்துருக்கேன். இசட்டுக்கு வந்துட்டு எக்ஸோட வேல்யூ டேரெக்டாக அசைன் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு வந்துட்டு ஈஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஈஸ் கீவேர்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் நான்.
இதே யூஸ் பண்ணிக்கலாம் டைம் காப்பி. இப்போ நான் ஈஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம், நான் வந்துட்டு என்ன அவுட்புட் பார்த்தீங்களா? இப்போது எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ 2 வந்துருச்சு, ஒய் அண்ட் இசட் வந்துட்டு 2 வந்துருச்சு, இசட் அண்ட் ஒய் எக்ஸ் வந்துட்டு 2 வந்துருச்சு. அதுக்கு ஆப்போசிட்டாக வருது பாருங்கள், எக்ஸும் ஒய்யும் ட்ரூ கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணல, டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுது. ரெண்டாவது காரணம் வந்துட்டு ரெண்டுமே சேம் மெமரி லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ணல, ரெஃபர் பண்ணல, அதனால வந்துட்டு ஃபால்ஸு. அதே மாதிரி ஒய்யும் இசட்டும் வந்துட்டு அதே காரணம் தான், பட் இசட்டும் எக்ஸும் ஒரே லொக்கேஷனை தான் ரெஃபர் பண்ணுது, அதே சமயத்தில் ஒரே ஆப்ஜெக்ட் தான் கால் பண்ணுது. எக்ஸுக்கு வந்துட்டு இசட்டுக்கு வந்துட்டு எக்ஸோட வேல்யூ டேரெக்டாக அசைன் பண்ணியிருக்கோம், அதோட மெமரி லொக்கேஷன் என்னவோ அதே தான் இசட் ஆக்சஸ் பண்ணும். ஸோ அப்படிங்கிற ட்ரூ வந்துச்சு பாருங்க. இதில் 3மே ட்ரூன்னு வந்துருச்சு. இதில் வந்துட்டு ஃபால்ஸு ட்ரூ. என்ன காரணம் அப்படின்னா இசட்டு ஈக்குவல்ஸ் டு டேரெக்டாக எக்ஸ்ன்னு சேவ் பண்ணியிருந்தால. அடுத்தது நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிற ஆப்ரேட்டர் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். அதை வந்துட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே யூஸ் பண்ண எக்ஸுங்கிற வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம், அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணியாச்சு, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் str1 சொல்லிட்டு, அதில் IBM Tech Tamil அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்போது டெக்குங்கிறது வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங் ஒன்ல இருக்கான்னு செக் பண்ணுறோம். டெக் இஸ் எக்ஸிஸ்ட் இன் IBM Tech Tamil. ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறதால அப்படியே டிட்டோ வந்துருச்சு. அடுத்தது ஒரு நிமிஷம். ஓகே, இந்த இடத்துல ஏன் இது நாட் எக்ஸிஸ்ட்னு வரல? சாரி, எல்லாத்துக்குமே எக்ஸிஸ்ட்னு போட்டுருந்தேன். இப்போ str1க்கு IBM Tech Tamilனு வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு அந்த str1ல் வந்து டெக்குங்கிற வேர்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. டெக்குங்கிற வேர்டு இருந்ததால் டெக் இஸ் எக்ஸிஸ்ட் இன் IBM Tech Tamil அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்தது டெஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு IBM Tech Tamil இருக்கான்னு செக் பண்ணுறேன். இல்லை அப்படிங்கிறத டெஸ்ட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் IBM Tech Tamil அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துருச்சு. அடுத்து வந்துட்டு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். நம்ம வந்துட்டு இப்போது இசட்டுக்கு வந்துட்டு 10 அப்படின்னு வேல்யூ வச்சுக்கலாம். நான் Z++ போட்டேன் அப்படின்னே ஆட்டோமேட்டிக்காக எரர் அடிச்சிச்சிங்க. இப்போது இசட்டுக்கு வந்து 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு ஒரு வேல்யூ ப்ளஸ் பண்ணுறேன். அப்போது ஃபஸ்ட்டு பிரிண்ட்டில் வந்துட்டு இசட்டோட வேல்யூ வந்துட்டு 11 அப்படின்னு வரும். அடுத்தது ஒரு இதை டிக்ரீட் பண்ணியிருக்கேன், சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன் அந்த கோடை. ஸோ அப்படிங்கிறத இசட் -=1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அப்படிங்கிற டிஃபால்ட்டாக திரும்பவும் வந்துட்டு -1 ஆகி 11லேருந்து -1 ஆகி 10ன்னு பிரிண்ட் ஆகணும். இப்போது பிரிண்ட் ஆகிடுச்சா? இசட்டோட வேல்யூ 11 பிரிண்ட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு. அடுத்து இசட் வேல்யூஸ் 10. டெக் இஸ் எக்ஸிஸ்ட் இன் IBM Tech, டெஸ்ட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் IBM Tech, எக்ஸோட x = y ட்ரூ. என்ன காரணம் அப்படின்னா இசட் வேல்யூ நம்ம 10 மாற்றினதால் இங்கேயும் ஃபால்ஸ்னு ஆயிடுச்சு. இப்போது இது எல்லாமே ஃபால்ஸு. என்ன காரணம் அப்படின்னா நம்ம வேல்யூ மாற்றிட்டோம். இந்த வீடியோவில் ஐடென்டிட்டி, மேப்பிங், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.